சமோசான்னு சொன்னாலே எல்லாருடைய வாயிலையுமே எச்சில் தாங்க ஊறும். உண்மையிலேயே இந்தியாவின் அடையாள சின்னமான உணவுனா அது சமோசான்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆனா இப்பேற்பட்ட சமோசாவை ஒரு நாடு தடை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அது சொமாலியா தாங்க. ஆப்பிரிக்க நாடான சொமாலியா 2011 இந்த சமோசாவை தடை பண்ணியிருக்காங்க. சொமாலியா எதுக்காக இந்த சமோசாவை பேன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. சொமாலியா பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த மிலிட்டரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தீவிர இஸ்லாமிய அமைப்பான அல் சபாப் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அல் சபாப் அமைப்பு தான் 2011 சமோசாவை அவங்க நாட்டுல சமைக்கவோ தயாரிக்கவோ அதனை விற்பனை செய்யவோ தடை விதிக்கிறோம்னு தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, சமோசா முக்கோண வடிவத்தில் இருக்கு. முக்கோண வடிவம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மதத்துல ஹோலி ட்ரினிட்டியை குறிக்குது. கிறிஸ்தவ மதத்தை குறிக்கிறதாலேயே சமோசா நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னு சொன்னா நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுவாங்க. அதனால நாங்க இதை பேன் பண்றோம். அது மட்டும் இல்லாம சமோசா மேற்கத்திய கலாச்சாரத்தை அதிகமா பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமோசாவை பேன் பண்ணிருப்பாங்க. ஏன் இது காமெடின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமோசாவை கண்டுபிடிச்சதே அரேபியர்கள் தான். 10 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகள்ல அரேபியர்கள் எழுதின சமையல் குறிப்புகள்ல இந்த சமோசா பற்றின குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. சமோசாவை அரேபியர்கள் சம்பூசா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அரேபியர்கள் மூலமா தான் இந்தியாவுக்கு சமோசா வந்திருக்கு. நாம அதுக்கப்புறம் தான் சமோசாவை பிரபலப்படுத்தணும். இப்படி அரேபியர்களால தயாரிக்கப்பட்ட அந்த உணவை அரேபிய மதம் கொண்ட ஒரு நாடு தடை பண்ணிருக்கு அப்படிங்கிறப்போ கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்கு.